ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாக வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி, ஒரு க்ரீன் சிக்கன் தான் செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதுங்க, ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் ரைஸ் தான், நம்ம சாப்பாட்டு அரிசி. பூண்டு வந்து ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம், 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 கிராம்பு, கொஞ்சமாக வந்து கல்பாசியும் ரோஜா இதழ் எடுத்திருக்கேங்க. இது வந்து புதினா மல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோடையே வந்து இந்த புதினாவும் மல்லியும் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கரில் போதுமான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேங்க. அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பொரிஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து 2 டம்ளர் அரிசிக்கு. இப்போ வெங்காயம் இப்போ நல்லா போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வரும்போது நம்ம எடுத்துருக்க அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நெய் வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நெய்யை சேர்த்துக்கிட்டேன். இப்போ 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் கட் பண்ணி இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வர டைமில் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேங்க. இதோடையே நான் வந்து ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, புதினா மல்லி அந்த மசாலா ஐட்டம், அதை வந்து உள்ளே அப்படியே சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கூடவோ குறைக்கவோ நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதும் ஒரு 100 மில்லி பக்கம் தயிர் எடுத்துருக்கேங்க. தயிரை உள்ளே சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அந்த புளிப்புக்கு நம்ம வந்து தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால நம்ம தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கல்லுப்பு கொஞ்சம் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் அரிசி போடுற டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதும் பாருங்கள், நல்லா பாருங்கள், எண்ணெய் மேலே நல்லா திரிஞ்சு வர டைமில் நம்ம அந்த எடுத்திருக்க அந்த காளான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோடையே சேர்ந்து அந்த மசாலாவோட எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா நம்ம அதோட மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதாவது 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. இது நம்ம சாப்பாட்டு அரிசி நம்ம சாதாரணமாக வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி அளந்து ஊற்றுனதே இப்போ நான் அந்த மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது, அதோட உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு காரம் உப்பெல்லாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொதி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
நான் வந்து க்ரீன் சிக்கன் தாங்க இது செய்ய போகிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தழை ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா தூள் இதில் அதிகமாக சேர்த்த போகிறது கிடையாது. பூண்டு வந்து ஒரு 6 பல், குருமிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சி, வரமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டைத்துண்டு 1, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்கிறது 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியானா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை காரம் ஜாஸ்தியாக வேணாலும் மிளகா 1 எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ புதினா மல்லி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா அரைச்சதும் கொஞ்சமாக தயிர் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது அளவெல்லாம் கிடையாதுங்க, நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சிக்கனில் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாப்பொடி மஞ்சப்பொடி மிளகாப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் போட்டு. கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க, நல்லா ஊறிட்டுருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு நல்லா நம்ம உப்பும் கரெக்டான அளவாக நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இதில் இந்த மசாலாவோட இந்த சிக்கனில் பரட்டி வைக்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் உப்பு நம்ம தனியாக சேர்த்தனோம்னா பிடிக்காது. சரியா? இப்போ 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டர் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. எனக்கு கம்மியாக இருந்தனால நான் வெறும் பட்டரும் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்தனேன். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா எண்ணெயோட அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு பாருங்கள், இந்த அளவு வந்ததுன்னா நம்ம சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இது தண்ணி எல்லாம் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. அந்த இருக்கிற அந்த தண்ணியிலே வெங்காயத்தோட தண்ணியும் அந்த பட்டர்லேயுமே வெந்து வரும் நம்மளுக்கு சிக்கனு. இப்போ நல்லா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு க்ரீன் சிக்கனும் நம்ம மஷ்ரூம் பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மசாலா கொடுத்து ஒரு டைம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அருமையான நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக வந்து நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் க்ரீன் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.